வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆடிப்பெருக்கையொட்டி காவிரி படித்துறைகளில் சிறப்பு வழிபாடு. மயிலாடுதுறைக்கு காவிரி நீர் வந்து சேராததால் கலையிழந்த ஆடிப்பெருக்கு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1,10,000 கன அடியாக நீடிப்பு. காவிரி ஆற்றில் 1,10,000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி நீரும் வெளியேற்றம். நீலகிரி மற்றும் கேரள மலைக்காடுகளில் மழை பெய்து வருவதன் எதிரொலி. பில்லூர் அணை மீண்டும் நிரம்ப வாய்ப்பு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான நுழைவு வாயில் தூணில் விரிசல். எப்போது வேண்டுமானாலும் விழும் அபாயம் உள்ளதால் உடனடியாக இடித்து அகற்ற பக்தர்கள் கோரிக்கை. குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சீராக உள்ள நீர்வரத்து. விடுமுறை தினமான இன்று அருவிகளில் குளிப்பதற்காக அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வினாடிக்கு 1,68,000 கன அடி நீர்வரத்து. காவிரி ஆற்றில் 42,000 கன அடியும், கொள்ளிடம் ஆற்றில் 1,26,000 கன அடி நீரும் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து குறைந்து வரும் நீர்வரத்து. நேற்று மாலை வினாடிக்கு 1,35,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 1,10,000 கன அடியாக குறைந்தது. வயநாடு நிவாரணப் பணிகளுக்காக கேரளாவுக்கு சென்றுள்ள IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் முழு முனைப்புடன் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து உதவ தமிழ்நாடு தயாராக உள்ளது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் மீட்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல் செய்து 1 வருடமாக சிறையில் இருப்பதை மறைப்பதற்காகவே MR விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு போட்டு காழ்ப்புணர்ச்சியை காட்டியுள்ளனர். நிலமோசடி வழக்கில் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ள MR விஜயபாஸ்கரை சந்தித்த பின்னர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திமுகவினுடைய அமைச்சர் இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற காரணத்தினால் அதை மறைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்ட கழக சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது செய்திருக்கின்றார். இது சிவகாசியில் விபத்து தடுப்பு தொடர்பான பயிற்சியில் பங்கேற்காத பட்டாசு ஆலைகளுக்கு அபராதம். ஆலை மேற்பார்வையாளர்களை பயிற்சிக்கு அனுப்பாத 98 ஆலைகளுக்கு தலா 5,000 ரூபாய் அபராதம் விதித்தது தொழிலக பாதுகாப்புத்துறை. ஜார்க்கண்ட் அருகே உருவாக்கிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இன்றோ அல்லது நாளையோ வடக்கு சத்தீஸ்கர் வழியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
மேட்டுப்பாளையம் அருகே வெள்ளப்பெருக்கால் தண்ணீரில் மூழ்கிய ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள். பரிசலில் சென்று வாழைத்தார்களை சேகரித்து கண்ணீருடன் கரை சேர்க்கும் விவசாயிகள். இந்திய எல்லை பாதுகாப்பு படை இயக்குநர் மற்றும் துணை சிறப்பு இயக்குநரை திடீரென பதவி நீக்கம் செய்தது மத்திய அரசு. இருவரும் முறையான ஒருங்கிணைப்பு இல்லாமல் செயல்பட்டதாக புகார்கள் எழுந்ததால் அதிரடி நடவடிக்கை. பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேற்றம். சீன தைபே வீரர் சோ டெய்ன்சனை 19-21, 21-15, 21-12 என செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனை மனு பாக்கர் முன்னேற்றம். 3வது பதக்கத்தை வென்று வரலாறு படைப்பாரா என எதிர்பார்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி காலிறுதிக்கு தகுதி. 52 ஆண்டுக்கு பின் ஒலிம்பிக் தொடரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி அசத்தல் வெற்றி. பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் தொடரில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் நட்சத்திர வீரர் ஜோகோவிச். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் ஆல்கரஸை எதிர்கொள்கிறார். டிஎன்பிஎல் 2வது தகுதி சுற்றில் திண்டுக்கல் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வீழ்த்தி அபாரம். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டிரா. இந்தியாவின் வெற்றிக்கு 1 ரன் தேவைப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்து ஆல் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றம்.